உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களின் பட்டியலில் முதற்கட்ட பட்டியலை திமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, சொல்லுங்க, முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் குறித்து விரிவாக சொல்லுங்க தேவா. மோகன், அதாவது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் 17 மற்றும் 19 ஆகிய 2 நாட்களில் நடைபெறுகிறது. மன்னிக்கவும், அக்டோபர் மாதம் 17 மற்றும் 19 ஆகிய 2 நாட்களில் நடைபெறுகிறது. இதனை அடுத்து இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஒவ்வொரு கட்சிகளும் முடுக்கிவிட்டிருந்தன. முதல் கட்டமாக, அதாவது முதலாவதாக ஆளுங்கட்சியான அதிமுக தங்கள் கட்சியினரிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் முதலாவதாக அறிவித்திருந்தது. இதற்கிடையே எதிர்கட்சியான திமுகவும் கடந்த 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தனது கட்சியினரிடம் தொடர்ந்து விருப்ப மனுக்களை பெற்று வந்தது. தொடர்ந்து வேட்பாளர் நேர்காணலையும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் நேர்காணல் நடத்தி வந்தனர். இதற்கிடையே இந்த திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறதா அல்லது கூட்டணியில் அவர்கள் கேட்ட இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்ற பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தாங்கள் கூட்டணியில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. காங்கிரஸ் கட்சி 20 விழுக்காடு இடங்களை இந்த உள்ளாட்சி தேர்தலிலே கேட்ட நிலையில் அவர்களுக்கு 5 முதல் 10 விழுக்காடு இடங்களையே அளிக்க முடியும் என்று திமுக தரப்பில் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. இதனை அடுத்து இன்று காலை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தனது இல்லத்தில் மாவட்ட தலைவருடன் ஆலோசனையை மேற்கொண்டார். அப்பொழுதும் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே தற்பொழுது திமுக தலைமை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, சேலம், திருச்சி ஆகிய மாநகராட்சிகளுக்கு முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்துள்ளது. இந்த பட்டியலிலும் கூட்டணி கட்சிகளான காங்கிரசிற்கு குறிப்பிட்ட இடங்கள், அந்தந்த ஊர்களுக்கு தகுந்தவாறு குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களின் விழுக்காடை பார்த்தோம் என்றால் அதுவும் 5 முதல் 10 விழுக்காடுக்குள்ளாகவே கூட்டணி கட்சிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து, அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்கி இன்று 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களே வேட்புமனு தாக்கல் நிறைவடைவதற்கு உள்ளது. அதற்குள்ளாக வேட்பாளர்களை அறிவித்து அந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த கட்ட பட்டியலையும் இறுதி செய்யும் பணியில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் இந்த பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலிலே 1,32,000 இடங்களுக்கான, சுமார் 1,32,000 இடங்களுக்கான பதவிகளுக்கான இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த பதவிகளுக்கு கட்சியினரை தேர்வு செய்வது மிகவும் ஒரு சிக்கலான காரியமாக உள்ள நிலையில், அது தவிர கூட்டணி கட்சிகளிடையே அந்தந்த இடங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடங்களை இறுதி செய்யக்கூடிய நிலைமையும் காணப்படுகிறது. அந்த இறுதி செய்ய வேண்டிய நிலைமை ஒரு நாட்கள் மிக குறைவாக உள்ள நிலையில் அதை விரைவாக முடிக்கக்கூடிய கட்டாயத்தில் ஒவ்வொரு கட்சியினரும் உள்ளனர். குறிப்பாக இந்த கூட்டணியின் தலைமை கட்சியான திமுக இந்த பணிகளை விரைவாக முடிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறது. அந்த விரைவாக இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்தால்தான் அடுத்த கட்டமாக பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும். இந்த வேட்புமனு தாக்கலுக்கும் தேர்தலுக்குமான கால இடைவெளி குறைவாக உள்ள நிலையில் இந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டிய அவசியத்தில் உள்ளனர். இதற்கிடையே இன்னமும் இந்த கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை இறுதி செய்யாத நிலையிலேயே உள்ளனர். அது தவிர தங்களுக்கான தொகுதி இடங்களை அடையாளம் காணும் முயற்சியிலும் இன்னும் முழுவதுமாக ஈடுபடவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது திமுக சார்பில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சி நிர்வாகிகளின் யார் யார் பெயரெல்லாம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் இருக்கிறது, இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறது? அதாவது குறிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் புதிய முகங்களாகவும், அதாவது வெற்றி வாய்ப்பினை தேடித்தரக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த நேர்காணல்கள் நடத்தப்பட்டதாக அந்த கட்சியினர் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அதாவது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள், அதிக முறை பதவி வகித்தவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கவும், கட்சியிலே உற்சாகமாக செயல்படக்கூடியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற முறையிலேயே தான் நேர்காணல் நடத்தப்பட்டதாகவும் அந்த கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த முறை சிறப்பாக செயல்பட்ட அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது பட்டியல் இப்பொழுதுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் முழுமையாக தெரிந்த பிறகே இதில் கடந்த முறை யார் யாரெல்லாம் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தற்பொழுது போட்டியிடுகிறார்கள் அல்லது மேயர் பதவிகளுக்காக யார் முன்னிறுத்தப்படுகிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். அடுத்தபடியாக திமுகவின் ஆதரவு கட்சியாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது?
தற்பொழுது திமுக மட்டுமே, இந்த கூட்டணியின் தலைமை கட்சியான திமுக மட்டுமே முழுமையாக கட்சியினரிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்றிருக்கிறது. அது தவிர நேர்காணல்களையும் முழுமையாக முடிக்கக்கூடிய நிலையிலே உள்ளது. அதற்கான பொறுப்பாளர்களும் சரியாக போடப்பட்டு அவர்களும் இந்த பணிகளை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் கூட்டணியில் அங்க வைக்கும் மற்றொரு முக்கிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் விருப்ப மனுக்கள் பெறும் பணி இதுவரை நிறைவடையவில்லை. அது தவிர எந்தெந்த இடங்களில் தாங்கள் போட்டியிட ஆர்வமாக இருக்கிறார்கள் என்ற இடங்களையும் கண்டறிவதிலையும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. மற்ற சிறு சிறு கட்சிகளான புதிய தமிழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை தாங்கள் எங்கெங்கே போட்டியிடுகிறோம் என்பதை தெளிவாக முழுமையாக திமுக மாவட்ட செயலாளர்களிடம் அளிக்காத நிலையே தற்பொழுது வரை காணப்படுகிறது. இந்த நிலையில் நாட்கள் மிக குறைவாக உள்ள நிலையில் விரைவாக வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் திமுக தற்பொழுது இந்த முதற்கட்ட பட்டியலை அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட பட்டியல்கள் வரும்பொழுதுதான் இந்த கட்சியினரிடம் மாவட்ட ரீதியாக நிர்வாகிகளிடம் சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதா அல்லது எப்படி வெளியாகும் என்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகும் போது அடுத்தபடியாக எந்தெந்த மாநகராட்சிகளுக்கு இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது? இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் எந்தெந்த மாநகராட்சிகள் இடம்பெற்றுள்ளன, இது பத்தி சொல்லுங்க. மோகன், தற்பொழுது முதற்கட்டமாக இந்த 3 மாநகராட்சி தூத்துக்குடி, சேலம், திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 மாநகராட்சிகளில் இனி படிப்படியாக அடுத்தடுத்து, அதாவது அனைத்து இடங்களிலும் வேட்பாளர்களை விரைவாக அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கட்சி நிர்வாகிகள் செயல்படுவதாக அவர்கள் தெரிவித்திருந்தாலும் முதற்கட்டமாக மாநகராட்சிகள் பட்டியலை அறிவித்தால் அந்த வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது இந்த மாநகராட்சிகளின் பட்டியலை விரைவாக அறிவிக்கும் வகையில் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள மாநகராட்சி பட்டியலும் விரைவில், அதாவது இன்று மாலைக்குள் அடுத்த பட்டியல் வெளிவரலாம் என்றும் கூறப்படுகிறது. நாளைக்குள்ளாக ஒரு 70 விழுக்காடு வேட்பாளர்களை அறிவிக்க முயற்சியிலே திமுக உள்ளது. இப்ப அடுத்தபடியாக குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு இந்த அறிக்கையில் இந்த வேட்பாளர் பட்டியலில் என்னவாக இருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலிலே 41 இடங்கள் கொடுக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியானது 8 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த நிலையில், அதாவது திமுகவை பொறுத்தளவில் அதிகமான இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் தங்களால் அதிக இடங்களில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு சிந்தனை திமுகவிடம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்தே தற்பொழுது நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் தரப்பிலே 20 விழுக்காடு இடங்கள் கேட்கப்பட்டாலும் திமுக தரப்பிலே 4 முதல் 8 விழுக்காடு இடங்களே தரப்படும் என்ற ஒரு உறுதிமொழி, அதாவது வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் கூட அதே அளவிற்கு, அதாவது திமுக என்ன கூறியதாக தகவல் வெளியாகியதோ அதே அளவிலான எண்ணிக்கையிலே தான் தற்பொழுதும் இடங்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இனி வரக்கூடிய பட்டியல்களும் இது போன்றுதான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, அடுத்தபடியாக திமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வேட்பாளர் பட்டியலில் எதன் அடிப்படையில் இந்த வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு, இது குறித்து திமுக தரப்பில் ஏதேனும் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறதா? அதாவது ஒவ்வொரு கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்படும் பொழுதும் அது வெளியிடப்படும் பொழுதும் தங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இவர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை கட்சி சார்ந்து அறிவிக்கப்பட்டாலும் அடுத்த கட்டமாக அந்த நபர் அந்த பகுதிகளை செல்வாக்கு மிக்கவராக இருத்தல் வேண்டும். அது தவிர அந்த நபர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இருந்தால்தான் அந்த பகுதியினுடைய மக்கள் அந்த நபருக்கு வாக்களிப்பார்கள். என அதனை முன்னிட்டு இந்த புதியவர்களுக்கும், அதாவது நன்கு படித்தவர்கள், எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகாதவர்கள் இந்த கட்சி பணியை, மக்கள் பணியை விரைவாக ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில தான் தற்பொழுது வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்தபடியாக திமுக சார்பில் தற்பொழுது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக வேட்புமனு தாக்கல் எப்பொழுது செய்ய வேண்டும், அது குறித்ததான ஏதாவது அறிக்கையும் திமுக கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? மோகன், அதாவது வழக்கமாக திமுக தரப்பிலே இந்த தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் பொதுவாக வழங்கப்படுவதில்லை. இந்த நிலையில் இந்த வேட்பாளர்கள், முதற்கட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கான அந்த கடிதம், கட்சியிலிருந்து அங்கீகார கடிதம் எல்லாம் வந்த பிறகு அவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தேவா, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.